ஜூலை 17 புனித அலெக்சிஸ். ரோமை நகரில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் அலெக்சிஸ். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவருக்கு இவரது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க திருமண நாளன்றே எவரிடமும் கூறாமல் வீட்டை விட்டு எடேசா நகரை அடைந்தார். எடேசா நகரில் புனித மரியன்னை ஆலய முன்பகுதியில் பிச்சையெடுத்து வாழ்ந்த அலெக்சிஸ் தான் பிச்சையெடுத்த உணவினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். வாழ்வினில் துன்புறுகிற மக்களுக்காக அனுதினமும் ஆண்டவரிடம் ஜெபித்த அலெக்சிஸ் மருத்துவமனையில் துன்புறுகிற நோயாளிகளுக்கு உதவிகள் செய்து ஆறுதல் அளித்தார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமைக்கு திரும்பிய அலெக்சிஸ் தான் பெற்றோர் உட்பட எவராலும் அடையாளம் கண்டு கொள்ளப்படாததால் தன் வீட்டில் பணியாளராக பணியில் சேர்ந்தார். 17 ஆண்டுகள் தன் வீட்டின் மாடிப்படியின் கீழ் தங்கியிருந்த அலெக்சிஸ் தன் பணியின் மூலம் கிடைத்த பணத்தினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். ஆண்டவரின் உணர்த்துதலால் தம்மை பற்றிய குறிப்பினை எழுதி வைத்த அலெக்சிஸ் சில தினங்களில் விண்ணகமடைய அக்குறிப்பானது படிக்கப்பட்டு இறந்தவர் அலெக்சிஸ் என்று அறியப்பட்டது. தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து பிறர் நலனுக்காக ஜெபித்து வாழ்ந்த அலெக்சிஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி பிச்சை எடுப்பவர்களுக்கும் திருப்பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. கடவுளின் மனிதர் என்று அழைக்கப்படுகிற புனித அலெக்சிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வீட்டை விட்டு வெளியேறி வாழ்கின்றவர்கள் விரைவில் வீடு திரும்புவதற்காக ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இந்த நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகள் நம்ம நேரிடக்கூடும். அந்த நேரத்துல நம்ம தெளிவாக சில முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு. அடுத்ததான் என்ன அப்படின்னா 18 வயசு நிரம்பியப்போ எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், அதெல்லாம் உடனே டக்குன்னு பண்ணக்கூடிய வேலை ஒண்ணு இல்ல, லைசன்ஸ் அப்ளை பண்ணுவோம், இல்ல ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுவோம். எங்க அப்பா மிரட்டிட்டு இருப்பேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்போ அந்த 18 வயசு முடிஞ்சு முதல் டைம் ஓட்டு பண்ணும்போது அப்போ வீட்டுல அப்பா அம்மாட்ட யாருக்கு ஓட்டு போடலாம், உன்னோட இது பண்ணி யாருக்கு யோசித்து போறியோ போட்டுக்கோ ஃபர்ஸ்ட் டைம். எங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்டா இதுக்குதான் போடணும்னு சொன்னாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட ஃபைட் பண்ணேன். அது என்னுடைய நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ என்னன்னா என்னுடைய ஆசிரியர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ, சார் நீங்கள் எப்படி ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப நான் 2 லிஸ்ட்டு போடுவேன் ஜோஸ். இதுக்கு இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்னென்னலாம் நல்லது பண்ணாங்க, என்னென்னலாம் அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் விட்டுருக்குறாங்க, அதுபோல் கடந்த ஆட்சியில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்யலை, இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இதெல்லாம் என்ன எழுதுவேன், இதில் எதில் அதிகபட்ச நன்மைகள் என்பது இருக்கின்றதோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்கின்ற பொழுதும் எல்லா விஷயத்தையும் நான் அதை 1000 தடவை யோசித்தேன் 2000 தடவை யோசித்தேன் அப்படின்னா நீங்கள் எந்த முடிவுக்குமே வரவே முடியாது. சிம்பிளாக 2 தடவை இந்த முடிவை எடுப்பதனால் என் வாழ்வில் நடக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் என்னென்ன, இந்த முடிவை எடுப்பதனால் என் வாழ்வில் நடக்கக்கூடிய தீமையான விஷயங்களை தாட்டிலும் இதில் நான் எதிர்கொள்ள வேண்டிய சங்கடங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணணும், பட்டியல் போடணும். அப்போ ஒரு அதிகப்படியான சங்கடங்கள் இருக்கின்றது, ஆனால் அதை காட்டிலும் நான் சென்றடையக்கூடிய இடம் அப்படி ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சங்கடங்களை கடந்து நான் செல்வதற்கு துணிச்சல் என்கிட்ட இருக்குதா, அடுத்த கேள்வி. அது இருக்குது, நான் தாங்கிக்குவேன், என்னால் அதில் வரக்கூடிய நிந்தை அவமானங்கள் எது இருந்தாலும் என்னால் என்ன பண்ணிக்க முடியும், தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த முடிவை எடுத்து தொடர்ந்து முன்னோக்கி செல்லலாம். இல்ல இது வேலைக்கு ஆகாது, இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது, இதை எதிர்கொள்வதற்கு சூழல் இப்ப என்கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கின்ற பொழுது அப்ப அதை கைவிட்டு நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு 1000 முறை 2000 முறை யோசிக்க வேண்டிய தேவை என்பது கிடையாது. 2 தடவை யோசிச்சா ஒண்ணு நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி அது நன்மை என்ன தீமை என்ன அப்படின்றது நம்ம தான் யோசிக்கணும். இன்னும் தொடர்ந்து பேசலாம். பார்க்கலாம்.